பதினெண் சித்தர் திருவடிகள் போற்றி, கோன் குருநாதா போற்றி. சித்தர் வழி மக்கள், ஆன்மீக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பகுதியில் நாம் பார்க்க இருப்பது காகபூஜண்ட சித்தர் அவர்கள் சொல்லிய குரு சீடர் என்ற முறையில் போலி குருமார்களை பற்றி பார்க்க இருக்கோம். உபதேசம் சொல்கிறேன் அப்படின்ற பேரில் பணம் பறிக்கிறதுக்காக சில கூட்டங்கள், சில குருமார்கள், அதாவது போலி குருமார்கள் இருக்காங்க. அவரை பற்றி நான் பாடலை, காகபூஜண்ட சித்தர் தன் பாடல் வாயில தெரிவிக்கிறார். அது என்னன்றதை பார்ப்போம். பாரப்பா சீடர்களை அழைப்பான் பாவி, பணம் பறிக்க உபதேசம் பகிர்வோம் என்பான். ஆரப்பா பிரம்மநிலை காட்டாமல்தான், ஆகாச பொய்களையும் அவன்தான் சொல்வான். நேரப்பா சீடனுக்கு பாவமாச்சு, நிட்டை சொல்லும் குருக்களுக்கு தோடமாச்சு. வீரப்பா அடங்குகின்ற இடத்தை பாரான், விதியாலே முடிதென்று விழும்புவானே. இதற்கான விளக்கம்: பாரப்பா சீடர்களை அழைப்பான் பாவி. எனக்கு சீடராக வாங்க, நான் உங்களுக்கு அதை கற்றுத்தரேன், இதை கற்றுத்தரேன், எனக்கு இது தெரியும், அது தெரியும், என்னிடம் சீடனானால் எனக்கு அடுத்தது நீ தான், இந்த மாதிரி சொல்லி சீடர்களை அழைக்கிறது. பாரப்பா சீடர்களை அழைப்பான் பாவி, பணம் பறிக்க உபதேசம் பகர்வோம் என்பான். நான் உனக்கு இதை கற்றுத்தரேன், நீங்கள் எனக்கு குரு காணிக்க என்ற முறையில் என்ன கொடுப்பீங்க? இந்த வித்தையை உங்களுக்கு கற்றுக் கொடுக்கணுன்னா இவ்வளோ ஆகும். வித்தையை கற்றுக் கொடுக்கறதுக்கும் சித்தர் வழியில் இவ்வளோ உபதேசம் செய்வதற்கும் ஒரு பணம் கேட்பார். அதுதான் பணம் பறிக்க உபதேசம் பகிர்வோம் என்பான். ஆரப்பா பிரம்மநிலை காட்டாமல்தான், ஆகாச பொய்களையும் அவன்தான் சொல்வான். பிரம்ம நிலை, இது பிரம்ம சூத்திரம் என்றும் சொல்லலாம். இறைவனை அடையக்கூடிய நிலை, பிரம்மம் என்றால் உலகம்னு சொல்லலாம், இறைவனும் சொல்லலாம். இறைநிலை அப்படின்றது என்னன்னு சொல்லாமல் ஆரப்பா பிரம்மநிலை காட்டாமல் தான், ஆகாச பொய்களையும் அவன்தான் சொல்வான். அண்ட புழுகர், ஆகாச புழுகர் என்று சொல்லுவோமே, அந்த அளவில் பேசுவார்கள் இந்த போலி குருமார்கள். ஆகாச பொய்களையும் அவன்தான் சொல்வான். பிரம்மநிலை, இறைநிலையை காட்டாமல் இவ்வளோ பொய்கள் சொல்கிறது. நேரப்பா சீடனுக்கு பாவமாச்சு. இந்த மாதிரி குருமார்கள், போலி குருமார்கள்ட்ட இருக்கக்கூடிய சீடர்களுக்கே அது ஒரு பாவம்தான். நெட்டை சொல்லும் குருக்களுக்கு தோடமாச்சு. வீரப்பா அடங்குகின்ற இடத்தை பாரான். உயிர் அடங்குகின்ற இடம், அதாவது சமாதி தீட்சை, இது அடங்குகின்ற இடத்தை பார்க்காம விதியாலே முடிதென்று விளம்புவானே. ஒருவர் சீடர்கள் ஏதாவது ஒரு பிரச்சனையோ இல்லை இறப்போ எதனா அடங்குனதுன்னா இது விதி, உயிர் பிரிஞ்சு போச்சுன்ற ஒரு வார்த்தையில் நிறுத்திக்குவார். அதுதான் விதியாலே முடிதென்று விளம்புவானே. இது காகபூஜண்டர் அவர்கள் போலி குருமார்களை பற்றி சொன்ன ஒரு பாடல். இதன் பிறகாவது போலி குருமார்களிடம் செல்லாமல், அவர்களுக்கு அடிமையாகாமல் உண்மையான குருமார்களை தேடிக்கொள்ளும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் உண்மையான குருவிடம் சீடர்களாக செல்லுங்கள். மேலும் இது போன்ற வீடியோக்கள் சித்தர் வழியில் உங்களுக்கு எதனா சந்தேகங்கள் இருந்ததுன்னா தாராளமாக கமெண்ட் பண்ணலாம். சம்மந்தப்பட்ட பாடலுடன் ஆதாரத்துடன் நான் போட தயார். நன்றி.